அன்பான உறவுகளுக்கு என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்னன்னா, ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசுள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் எந்தெந்த முறையில் கொடுக்கணும், அடுத்தது எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அது என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை சாப்பிடுதுன்னு சொன்னாவே தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்குள்ளே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கையில் எது கிடைக்குதோ உடனே அதை எடுத்து அவங்க இப்போ பெரியவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, எடுத்து உடனே அந்த குழந்தை வாயில் வச்சிட்றாங்க. அப்போ அந்த குழந்தை சரியாக மென்று சாப்பிட தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது. அது என்ன பண்ணும், டபக்குன்னு இந்த பக்கட்டும் மென்னுட்டு என்ன பண்ணும், டக்குன்னு முழுங்கிரும். அப்போ என்னாகும், சரியாக அந்த குழந்தை மென்று சாப்பிடாததுனால என்னாகும், வயிற்றில் போயிட்டு அது சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து என்ன பண்ணும், வாந்தி எடுக்கும். இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்தா லூஸ் மோஷன் போகும். அந்த மாதிரி சூழல் நாம் நம்ம குழந்தைக்கு வரவழைச்சிக்க கூடாது. இதை ஃபஸ்ட்டு தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் நாம் அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அது சில குழந்தைங்களோட உடம்புக்கு அது ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு அது உடம்புல ஒத்துக்காது. அப்போ வாமிட் பண்ணுவாங்க, அடுத்து லூஸ் மோஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பண்ணுற தப்பு என்னன்னா, தேங்காய் திருவுவாங்க. திருவிட்டு இருக்கையில் என்ன பண்ணுவாங்க, அது குழந்தை என்ன பண்ணி எடுத்தோன்னே கேட்குது சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிடுது, எடுத்து மென்று 1-2 மினிட்டு டபக்குன்னு முழுங்கிடுது. முழுங்கினோன்னே என்ன பண்ணும், அது வயிற்றில் செரிமானம் ஆகாமல் வயிற்றில் மப்பு போட்டுக்கிட்டு வாந்தி எடுத்துரும். இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்தா தொடர்ந்து லூஸ் மோஷன் போகும். இதனால் என்ன ஆகும், குழந்தை ரொம்ப வீக்காக போயிடும். அந்த மாதிரி சூழலை நம்ம குழந்தைக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு என்ன வயசோ அந்த வயசுக்கு தகுந்தாப்புல தான் நாம் உணவு தீனி பண்டங்கள்லாம் நாம் கொடுக்கணும். அந்த குழந்தை அந்த வயசில் எது சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு செட் ஆகுமோ அதைத்தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கண்டது கிடையுதுன்னு நம்ம புள்ள சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறது, எது எடுத்தாலும் குழந்தை வாயில் வச்சு விட்டுறது. இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. அதாவது தாய்மார்கள் இதை நல்லா கவனிக்கணும், சரிங்களா? அது எத்தனை, அந்த குழந்தைக்கு என்ன 1 வயசு, அதாவது 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 1.5 வயசுன்னே வச்சுக்கோ, 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சரியாக மென்று சாப்பிட தெரியாது. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், ரொம்ப கடினமாக மென்று சாப்பிடக்கூடிய பொருளை குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு வயசு என்ன, அந்த வயசில் என்ன சாப்பிட கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். எது கையில் கிடைச்சாலும் எடுத்து அந்த குழந்தைக்கு பறிக்கி விட்டுறது. அடுத்தது பார்த்தா வாந்தி, வயிறு மப்பு போட்டுட்ருக்கு, ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சூழலுக்கு தயவு செஞ்சு தாய்மார்கள் இடம் கொடுக்காதீங்க. ஒரு வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு
சீக்கிரம் வந்து எது செரிமானம் ஆகுமோ அதை வந்து தான் முதல்ல கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு கீரையெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு நைட் டயத்தில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை ஓடி ஆடி நல்லா விளையாடுது, அதெல்லாம் செரிமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 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 செரிமானம் ஆயிரும்னு சொல்லி அதை வந்து குழந்தைங்களுக்கு பறிக்கி விட்ருவாங்க. அது கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு டைம் இருக்குது. காலையில் மத்தியானம் இந்த டயத்தில் தான் வந்துட்டு பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி காலை மத்தியானம் இந்த டயத்தில் தான் கீரை வந்து சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டு ராத்திரி நேரத்தில் சாப்பிட்ட உடனே போய் படுத்துட்டாங்கன்னா அது சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் பின்னாடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து பின்விளைவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்து 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா மென்று சாப்பிடக்கூடிய நல்ல சாஃப்டான பொருளை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. அடுத்தது இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு. ஏன்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியாக மென்று சாப்பிட தெரியாது. டபக்குன்னு வாயில் போட்டு 2 கடி கடிச்சிட்டு இங்கிட்ட ஒரு அதவு அதவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டபக்குன்னு முழுங்கிடுவாங்க. அது போயிட்டு என்ன பண்ணோம், வயிற்றில் போய் இருந்துட்டு சரியான முறையில் செரிமானம் ஆகாது. சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல கொடக்குன்னு வாந்தி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சூழல் ஏற்படுற மாதிரி தயவு செஞ்சு தாய்மார்கள்லாம் வச்சுக்காதீங்க. அடுத்து வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய பொருளெல்லாம் தான் மெயினாக கொடுக்கணும். இந்த முட்டையெல்லாம் கொடுக்குறப்ப வந்துட்டு 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு முட்டையெல்லாம் கொடுக்குறப்ப வந்துட்டு முட்டையை வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி அதை வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு முட்டை ஊட்டுறாங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு முட்டை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு முட்டையில் அரை முட்டையை எடுத்துட்டு அரை முட்டையில் பீஸ் பண்ணி குட்டியாக கொடுத்து அந்த குழந்தைய வந்துட்டு இப்படி நம்ம மென்று காட்டணும். இப்படி தான் மென்னணும், இப்படி மென்னுட்டு அப்புறமா தான் முழுங்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை செஞ்சு காட்டினா அந்த குழந்தைய அதே மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா முழுங்கும். அதை விட்டுட்டு குழந்த வாய் ஆன்னு பொழக்குதுன்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, முட்டை எடுத்து வாயில் வச்சு விட்டுறாங்க. அது அந்த முன்னாடி 2 பல்லு நுனி பல் இருக்கும். அந்த பல்லு என்ன பண்ண ஒரே நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிட்டு டபக்குன்னு முழுங்கிடும். அப்போ என்ன ஆகும், அந்த முட்டை ஒழுங்காகவே மென்று சாப்பிட்ருக்காது. அந்த முட்டையில் 1/4 பாகம் இருக்கும், அப்படியே டபக்குன்னு முழுங்கிருக்கும். அது போய் வயிற்றில் சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் என்ன பண்ண அடுத்த நாள் வயிற்றால போகும். உடனே அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை முட்டையே சாப்பிடல, முட்டை சாப்பிட்டதுனால தான் என் பிள்ளைக்கு வயிற்றால போகுதுங்கிறாங்க. முட்டை சாப்பிட்டதுனால வயிற்றால போகல, அதை வந்து சரியான முறையில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பருகணும். இதை முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பயிரெல்லாம் கொடுக்குறீங்களா, பாசிப்பயிறு கொடுக்குறீங்களா, நல்ல கொலைய வச்சு கொடுங்க. கொண்டக்கடலை கொடுக்குறீங்களா, அதையும் ஒரு 5 6 இல்லைன்னா 7 8 விசில் விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக ஆறினதுக்கப்புறம் அதை நசுக்கி விட்டு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சும்மா லைட்டாக கொஞ்சமாக கொடுங்க. அதுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா அது வேணும்னு அதாவே வாய் பழக்கம். அதை விட்டுட்டு நம்ம குழந்த மெல்லுதுன்னு சொல்லிவிட்டு கொண்டக்கடலை அள்ளி குழந்த வாயில் போடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த பயிரெல்லாம் ஊட்டுறவங்க என்ன பண்ணணும், நல்லா சாஃப்டாக வேக விட்டு நல்லா நசுக்கி விட்டு அந்த குழந்தைக்கு சாப்பிட வச்சு பழக்கணும். அதாவது எப்படின்னா 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு
1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு நல்லா கொலைய வச்சு அந்த மாதிரி உணவை தான் நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நான்வெஜ்ஜு கறியெல்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கறியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பிட்றமே நம்ம புள்ள வாயை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கறி எடுத்துகிட்டு இப்படி நசுக்கி விட்டு குழந்தைக்கு வச்சு விட்டுறாங்க. அது என்ன கறி சாப்பிடக்கூடிய வயசா? அது எதுக்கு இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு குழந்தைன்னு இருந்தால் ஒரு குழந்தைக்கு இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் இது தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு வரமுறை இருக்குது. அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அந்த காலத்தில் வந்துட்டு இருந்த உணவு பழக்க வழக்கம் வேறு, இந்த காலத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கம் வேறு. அதே மாதிரி அந்த காலத்தில் நல்லா சத்தானதாக சாப்பிட்டாங்க, சத்தானதாக சாப்பிட்டு சத்தாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே கொஞ்சம் சத்து கம்மியானதாக தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம குழந்தைய நாம் வந்து பாதுகாக்கணும்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு கொடுக்குறோம்னா அந்த உணவு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நாம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு நல்ல முறையில் ஜீரணமாகி நல்லா ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல தாய்மார்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை எது சாப்பிடுதுன்னு தெரிஞ்சாலும் உடனே என்ன பண்ணிடுறாங்க, எடுத்து வாயில் வச்சிடறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? சாப்பிட கொடுக்குறீங்களா, ஒரு பிஸ்கட் கொடுங்க, ஒரு கிழங்கெல்லாம் வாங்குங்க. கிழங்கு வாங்கி வச்சு அதை கொலைய விட்டு நல்லா கொலைய விட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது போட்டு இப்படி நம்மன்னு இது பண்ணிக்கும். அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி பயிரெல்லாம் கொடுத்தீங்கன்னா பயிரெல்லாம் நல்லா கொலைய விட்டு நல்லா நசுக்கி விட்டு கொடுங்க. இல்லைன்னா அந்த பாசி பயிரை நல்லா கொலைய விட்டு வேக வச்சு அதில் கொஞ்சம் பனவெல்லம் நுணுக்கி போட்டு அதை உருண்டையாக உருட்டி அதை குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அது அழகாக சாப்பிடும். அப்படி நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுலாம் நிறைய இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி உணவை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எந்தெந்த வயசில் என்னென்ன சாப்பிடணுங்கிறத பற்றிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுவேன். தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர்த்துக்கு, அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அப்படி இருக்கப்ப அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கவங்க யாரும் இருந்தாங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். அதாவது எப்படின்னா, நான் குழந்தைங்க சம்மந்தமான வீடியோ தான் அதிகம் நான் போடுறேன். அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குங்கிறத நான் வந்துட்டு கண்ணுபட கவனிச்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வருத்தமாக இருக்குது. எப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு ஒரு டைம் நான் வந்துட்டு நினச்சி வருத்தப்படுவேன். அதனால் அந்த மாதிரி சூழல் வந்து இனிமே வரக்கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால தான் அந்த மாதிரி குழந்தைங்கள் சம்மந்தமான வீடியோவை வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த குழந்தைகள் சம்மந்தமான வீடியோவாக தான் இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் தெரியும், ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அப்போ வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது என்னோடய வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து நான்
பண்ணுற வீடியோவில் வந்துட்டு எது குறை நிறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான மாற்று வழிகள் என்னவோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய வீடியோவை டைம் ஒதுக்கி பார்த்த அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட இனிய மனமார்ந்த நன்றி. அடுத்து என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.